நாளை நடக்க போறதை குறித்து எலியா இன்னைக்கு என்ன பண்றான்? கவலைப்பட்டு என்ன செய்கிறான்? அவன் பயந்து ஓடுகிறான். ஆனா அவன் கவலைப்பட்டது நடந்துச்சா நடக்கலையா? சொல்லுங்க. நடக்கவே இல்லை. பலரும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க கூடாத, நடக்காத காரியத்தை குறித்து என்ன பண்றோம்? இப்ப கவலைப்படுறோம். 2 வருஷம் கழிச்சு எனக்கு கடன் வந்துடுச்சுன்னா, திடீர்னு நான் சிக்காயிட்டேனா, திடீர்னு எனக்கு வேலை போச்சுன்னா, யோசிங்களேன். அவன் நடக்கவே இல்லைங்க. இன்றளவும் அந்த வார்த்தை நிறைவேறவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 3500 வருஷம் ஆயிடுச்சு. இன்றளவும் அவன் பயந்தது என்ன பண்ணல? அப்ப நீங்க பயப்படுகிறது 3000 வருஷம் ஆனாலும், சொல்லுங்க, 3000 வருஷம் ஆனாலும் நடக்காது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் நாளைய குறித்து பயந்து, அவன் இன்று கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த கட்டளையை மறந்துட்டான். பலர் நாளை என்று சொல்லி இப்போது இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை. நாளையை யோசித்து இப்போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை மறக்கிறோம். கர்த்தர் அன்றன்றைக்கான கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காலத்துக்கு படி வைத்திருக்கிற காரியங்களை என்ன செய்கிறோம்? மறக்கிறோம். எலியாவை குறித்து கர்த்தர் பெரிய தரிசனத்தை வைத்திர, அடுத்த ராஜாவை அபிஷேகம் செய்யணும், இவனுக்கு அடுத்து ஸ்தானத்தில் இவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பணும். இதை எல்லாம் விட்டுட்டு இவன் புறப்பட்டு பயந்து ஓடுகிறான். அவன் வாழ்க்கையிலே நடக்காத காரியத்துக்காக என்ன செய்கிறான்? பயந்து ஓடு. இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பலரோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், நடக்கவே போகாத காரியத்தை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நாளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இதுவரை நடத்தினவர் நாளையும் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. இதுவரை உங்களுக்கு போதுமானவரா இருந்தவர் நாளையும் உங்களுக்கு போதுமானவரா இருப்பார். உங்களை நடத்துகிறவர் உங்களை பிள்ளைகளையும் நடத்துவார்.